சேனலில் பார்க்க போகிறது வத்த குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வத்த குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்களை நம்ம பார்ப்போம். ஒரு 8 காஞ்ச வத்தல் நான் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மல்லி எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அரிசி, 1 ஸ்பூன் தோரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். சீரகம் ஒரு அரை ஸ்பூன், எள் ஒரு ஸ்பூன், வெந்தயம் சிறிதளவு, மிளகு 1 ஸ்பூன், பூண்டு ஒரு 8 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 6 பொடி வெங்காயம், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளி, கருவேப்பிலை, பொடி வெங்காயம், வெந்தயம், மஞ்சத்தூள், அப்புறம் சுண்ட வத்தல் எடுத்துருக்கேன். சிறிதளவு காயப்பொடி, கடுகு, புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய், உப்பு. இப்போ இதை நம்ம எப்படி செய்வோம்னு பார்ப்போம். இதில் இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிடும். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம இந்த சுண்ட வத்தலை கொஞ்சம் பொரிச்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், சுண்டவத்தலை நம்ம வறுத்து எடுத்துட்டோம். இப்போ இதில் நம்ம இந்த வத்தலை வறுத்து எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், வத்தலை நம்ம எடுத்துரும். கொத்தமல்லி, பூண்டு, வெங்காயம், சீரகம், எள் இதெல்லாம் நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு வறுத்து எடுத்துரும். இப்போ எல்லாத்தையும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துட்டோம். இதை ஒரு பிளேட்டில் கொட்டிடும். பாருங்கள், நம்ம வத்தல் இது வறுத்து எடுத்து வச்சது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சதும் சிறிதளவு நம்ம கடுகு சேர்த்துறோம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம வெங்காயத்தை சேர்த்துறோம். அப்புறம் கொஞ்சம் இதில் தக்காளியும் சேர்த்துரும். இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம் நல்லா வச்சு இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதில் சேர்த்துரும். இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை செஞ்சு விடுங்க. இது ஒரு கொதிச்ச உடனே நம்ம இதில் புளியை சேர்த்துருவோம். இப்போ பாருங்கள், இது நல்லா நமக்கு கொதிச்சிருச்சு. இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு மஞ்சள் பொடியும் கருவேப்பிலையும் சேர்த்துருவோம். இதில் நல்லா கிண்டி விடுங்க.
இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துணும். இது ஒரு 5 மினிட்ஸ் நமக்கு நல்லா கொதிக்க விட்டுரும், மூடி வச்சிரும். இது வந்து நல்லா கட்டியாக வந்துடும் நமக்கு. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நல்லா குழம்பு கட்டியாயிடுச்சு. இதில் இப்போ நம்ம வறுத்து வச்ச சுண்டா வத்தலை சேர்த்துறோம். இது கூட நம்ம வடகமும் சேர்த்துக்கிடலாம். இப்போ நமக்கு வத்த குழம்பு ரெடி. இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.